ஹலோ கைஸ், இன்றைக்கி சூப்பரான கூனி மீன் பொடி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான கூனி மீன் கருவாடு. இது ரோஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு கடாய் வச்சுருக்கோம். கூனி மீனை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே இதில் கடாயில் போட்டு ட்ரையாக நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். ரோஸ்ட் பண்ணும்போது கூனி மீன் கோல்டன் கலரில் வரும். அப்போது அந்த கூனி மீன் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சின்னு அர்த்தம். கூடவே கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கை கருவேப்பிலை போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணணும். அப்புறமா கொஞ்சமாக ஜீரகம், ஒரு 2 ஸ்பூன் ஜீரகம் போடணும். கூட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஜீரகம் நல்லா வெடித்ததும் ஒரு கை பருப்பு போட்டுக்கலாம். கடலை பருப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். கூடவே ஒரு 10 பல் பூண்டு அப்படியே இடித்து சேர்த்துக்கணும். தோடோட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா ட்ரையாக ரோஸ்ட் ஆனதும், இப்போ பாருங்கள் இந்த மாதிரி ரோஸ்ட் ஆகிடுச்சு. நல்லா ட்ரையாக ரோஸ்ட் ஆனதும் நம்ம இதை நல்லா ஆற விட்டுக்கலாம். சூடோட மிக்சர் ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண வேணாம், இல்லைன்னா ரொம்ப தண்ணி விட்டுரும். சூடு ஆறினதும் ஒரு மிக்சர் ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கூடவே கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா கொரன்னு அரைச்சிக்கணும். ரொம்ப சாஃப்டாக அரைச்சா நல்லா இருக்காது. இந்த மாதிரி கொரன்னு அரைச்சிக்கணும். அவ்வளோதான், சூப்பரான கூனி மீன் பவுடர் ரெடி.